Welcome to Nakkshathra Academy. Last video la guitar natural tuning enna adha eppadi tune pananum abingiradha paathom. Indha video la finger and position idu rendayum nama paaka porom. Finger அப்படினா இது வந்து thumb. இந்த thumb வந்து எப்பவுமே fretboard ல upper side ல இருக்கும். அது ரொம்ப press பண்ணாம லைட்டா மூவ் பண்ற மாதிரி டச் பண்ணிட்டு இருந்தா போறோம். Then fingers. This one first finger, index finger is a first finger. Middle finger is a second finger. Ring finger is a third finger. Little finger is a fourth finger. அவ்வளவுதான். ஒவ்வொரு விரலுக்குரிய நம்பர் இதுதான் 1 2 3 4 ரைட். ஓகே, இப்போ இந்த கிட்டார்ல வந்து நம்ம நோட்ஸ் அப்ளை பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரிங்கை அப்ளை பண்ணும்போது அந்த ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் நம்மளுடைய ஃபிங்கர் டச் பண்ணிட்டு இருக்கணும். அடுத்த ஸ்ட்ரிங்கை டச் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும் டச் பண்ணும்போது பக்கத்து ஸ்ட்ரிங் வாசிக்கும் போதும் நோட் கிளியராக கேட்கும். இப்போ அடுத்த ஸ்ட்ரிங் டச் ஆகிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிளியராக கேட்காது. ஸோ ஃபிங்கர் டச் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் அந்த ஃபிங்கர் டச் பண்ணணும். அடுத்த ஸ்ட்ரிங்கில் டச் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ரைட். ஓகே, இப்போது இந்த ஃப்ரெட் போர்டில் ஃபிங்கரை எங்கே வைக்கணும் நாங்கள் அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இங்கேயும் வைக்கலாம், இங்கேயும் வைக்கலாம், இங்கேயும் வைக்கலாம், எங்கே வேணாலும் வைக்கலாம். ஆனால் கரெக்டான பொசிஷன் எதுனா இந்த ஃப்ரெட்டுக்கு பக்கத்தில் ஃபிங்கர் வச்சு அப்ளை பண்ணுறது தான் கரெக்டான பொசிஷன். அப்போ தான் கரெக்டான சவுண்டு, கரெக்டான டோன் கிளியராக கிடைக்கும். ரைட். ஓகே, இந்த ஃப்ரெட் மேலே வச்சு ப்ளே பண்ணால் சவுண்டு வராதான்னு கேட்கலாம். வரும். ஆனால் அதுக்கு பேர் வந்து ஹார்மோனின்னு சொல்லுவாங்க. அதை ஃப்யூச்சரில் வரக்கூடிய லெசனில் ஹார்மோனினா என்னங்கிறத நான் சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரெட்டுக்கு பக்கத்துலேயே ப்ளே பண்ணாலே போகிறோம். ஓகே, ரைட். ரைட். இப்போது ஃபிங்கர் நம்பர்ஸும் ஃபிங்கரிங் பொசிஷனும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து அந்த ஃபிங்கர்ஸ்க்காக ஒரு சின்ன எக்ஸசைஸ். ஃபஸ்ட்டு ஈ ஸ்ட்ரிங், பி ஸ்ட்ரிங், ஜி ஸ்ட்ரிங், டி ஸ்ட்ரிங், ஏ ஸ்ட்ரிங் அண்ட் தென் ஈ ஸ்ட்ரிங், இந்த 6 ஸ்ட்ரிங்ஸ்லேயும் எப்படி நீங்கள் எக்ஸசைஸ் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்றத நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5. அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் கிளாக்கில் வர செகண்ட் நீடில் போகிற டைமிங் டிக் டிக் டிக்குன்னு போகும். அந்த டைமிங்கில் ப்ளே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஃப்ரெட் போர்டுடைய நோட்ஸ் என்ன அப்படின்றதையும், ஷார்ப்னா என்ன, ஃப்ளாட்னா என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். Until that, stay tuned. It's Atmaram. See you. Bye-bye.